ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பூண்டு காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னென்ன பொருள்னா, இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பெரிய தக்காளி 3, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, கொத்தமல்லி கருவேப்பிலை, அப்புறம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு ஒரு 50 கிராமுக்கு மேலே இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பல்லு பூண்டு ஒரு 4 கொத்து இந்த மாதிரி உரித்து அரை வேக்காடு போட்டு எடுத்து மிக்சியில் திப்பி அடிச்சிக்கணும். அப்படியே அந்த பூண்டில் சும்மா ஒரு 10 ஒரு 5 மிளகு போட்டு இந்த பூண்டையும் மிளகையும் திப்பியாக அடிச்சிக்கணும். கடாய் ஊற்றி எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச பிறகு ரொம்ப வெந்தயம் போடக்கூடாது, சும்மா கொஞ்சம் வெந்தயம் போடணும், ஏன்னா கசக்கும் குழம்பு. இப்போ கடுவோ வெந்தயமோ நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயத்தை எடுத்து போட்டு சிம்மில் வச்சு வதக்கணும். கடுகு பொரியுது பார்த்தீங்களா? இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, வெங்காயத்தில் போட்டு வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, தக்காளி போடணும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா சிம்மில் வதங்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா கொலன்னு வதங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற உப்பு மிளகாத்தூள் புளி தண்ணியை அதில் ஊற்றணும். ஊற்றி இப்போ நல்லா கொதிச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்களா எப்படி காரக்குழம்பு கொதிக்குது? இந்த மாதிரி தான் கொதிக்கணும். இப்போ நல்லா காரக்குழம்பு சலன்னு கொதிச்சிச்சு, பச்சை மிளகாத்தூள் வாசனையும் போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு மிளகு விழுத அதில் போடணும். லேசாக ஒரு கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு காரக்குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ இறக்க போகிறேன். இப்போ இறக்க போகிற நேரத்தில் கொத்தமல்லி தலையை அதில் போட்டு இறக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு காரக்குழம்பு ரெடி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.